எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பித்த பிறகு 53 இயர்ஸில் 11 தேர்தல்கள் நடந்திருக்கு, சட்டமன்ற தேர்தல்கள். பேக் டு பேக் டிஎம்கே வந்ததே கிடையாது. நம்பர் 2, இந்த 11 தேர்தல்களில் திமுக மொத்தம் 3 தேர்தலில் தான் ஜெயிச்சிருக்கு. அதில் 2 தேர்தலில் தான் தனி மெஜாரிட்டி, ஒரு தேர்தலில் மைனாரிட்டி திமுக கவர்மெண்ட். ஸோ சக்ஸஸ் ரேஷோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் திமுக எதிராக இருக்குது. 21 சரியான உதாரணம். நம்ம எல்லாரும் என்ன நினச்சோம், 200 சீட்டு திமுக ஜெயிக்கும். நானே பேசினேன் 200 சீட்டு, 200 சீட்ஸ் டிஎம்கே விக்டரி கன்ஃபார்ம்னு. ஆனால் முதல் 4 மணி நேரம் முடிவு தலைகீழ போச்சு. ஏடிஎம்கே டிஎம்கே ஈக்குவலாக வந்ததுங்க. ஒரு கட்டத்தில் வந்து 104 திமுக கூட்டணி, 100 அதிமுக கூட்டணி. ஜெயலலிதா இல்லை, 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, பிஜேபி மாதிரி நெகட்டிவ் ஃபோர்ஸ், இது எல்லாத்தையும் கூட வச்சுக்கிட்டு 75 சீட் அந்த கூட்டணி ஜெயிக்குது. ஜெயலலிதாவே 2006 தோக்கும்போது 61 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. எடப்பாடி 66 சீட்டு ஜெயிச்சாங்க. 66 + 5 + 4, பாமக 5, பிஜேபி 4. தட் இஸ் a good performance. ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்கை நீங்கள் வந்து எப்பயுமே குறைச்சி மதிப்பிட முடியாது. தமிழக அரசியலோட மையக்கருவே வந்து ஆன்டி டிஎம்கே தான். கலைஞர் ஒவ்வொரு முறையும் வந்து சாதுரியமாக கூட்டணி அமைச்சு தான் ஜெயிச்சிருக்கார்.